வச்சிருக்கிற சுடுசோறு அந்த நேரம் அந்த புகை ஆவி அடிச்சு அவன் புருஷன் மூஞ்சில பட்டு வேர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த வேர்வையை பார்த்துட்டு மனைவி என்ன ஒண்ணு தெரியுமா, ஊத்த போன கரண்டிய குழம்புல வச்சு விட்டு நான் கட்டியிருக்க முந்தான சேலை எடுத்து அப்படியே அந்த புருஷன் மூஞ்ச ஒத்தி விட்டு அந்த குழம்பை ஊத்தும் பாருங்க. இதுல இருக்க சந்தோஷம் இல்லை. என்னையா சந்தோஷம்? இந்த கூட்டிட்டு கல்யாணம் பண்ணது இல்ல? ஆமாதான், கூட்டிட்டு தலைப்புல அது என்னது? அது காதல் திருமணம். காதல் திருமணம். ஆமா, அதுக்கு பேர் அப்படித்தான். காதல் திருமணம் செய்யற பெண்ணு நான் கேட்கிறேன், என்னைக்காவது காதலன் புருஷாயிட்டான்ல, காதலன் புருஷானதுக்கு அப்புறம் அவனை எப்ப வச்சு சேலை எடுத்து மூஞ்ச தொடச்சிருக்கா? ஏன் தொடக்கவே தொடக்காது? ஏன் தொடக்காது? தொடக்காதுங்க. ஏன் தொடக்க முடியாது? அதால நினைச்சாலும் தொடக்க முடியாது. ஏன் அதால நினைச்சாலும் முந்தானை எடுத்து தன்னுடைய லவ்வர் மூஞ்சியை தொடக்க முடியாது? போட்டுக்கிறது நைட்டி ஆச்சு. அதை சொல்லுங்க. அந்த நைட்ல தான் கறிப்பானையெல்லாம் கழுவிட்டு போட்டு புள்ள ஆகி போயிடுச்சு, நான் இப்படி போட்டு கழுவி விட்டு இதுதான் நடக்கும். ஆனால் அதாவது அந்த கல்யாணம் பண்றதுக்கு அந்த காலத்துல என்ன ஏன் தெரியுமா அதெல்லாம் பண்றது இல்ல, சொந்த ஜோடியெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்ல. இதுக்கு ரெண்டு பேருமே போன்ல பேசி 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 விட்டு அது அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கு, இவன் கிட்ட திரும்பிட்டு இவதான் ஜோறு போட்டு சாப்பிடணும். அப்புறம் யாரும் துடைக்கிறது? ஆமா. ஆனா அப்ப பொண்ணு பார்க்க போறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கணும் அழகா. அதாவது படித்தால் மட்டும் போதுமாங்கிற ஒரு படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல பாலாஜி, சிவாஜி கணேசன் அண்ணனும் தம்பி. அப்ப பொண்ணு பார்க்க போறதுக்கு கூட அவன் போக மாட்டான். யாருமே அந்த காலத்துல பெரியவங்க மாப்பிள்ளை அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அம்மா அப்பா மாமே மச்சனை பார்த்து வைக்கிற பொண்ணு இவன் தாலி கட்டிடுவான். அந்த பிள்ளையும் பெரியவங்க சொல்ற பொண்ணு நீ கழுத்தை நீட்டினா நீட்டிட்டு போயிடும். ஆனா இவங்க அந்த படத்துல அண்ணனுக்கு பார்க்க போற பொண்ணு இவன் பார்க்க போவான், தம்பிக்கு பார்க்க போறான் அண்ணன் பார்ப்பான். அதுலயும் அண்ணங்காரனுக்கு தம்பிக்கு பார்க்கிற பொண்ணை பிடிச்சு போயிடும். ஆனா இது மனசுக்குள்ள பிடிச்சிருந்தா கூட ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க பாருங்க. குளத்துல ரெண்டு பேரும் சிவாஜி கணேசனும் பாலாசியும் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே பாடுவாங்க பாருங்க, பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்துருப்பாரு. பொன்னொன்று கண்டேன் பெண்ணெங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. உன் விழியில் நான் இருந்தேன், உன் விழியில் நான் இருந்தேன், என் வடிவில் நீ இருந்தாய், என் வடிவில் நீ இருந்தாய். உன்னோடு விளையாடும் பெண் அந்த பெண் அல்லவோ என்பேன், கண்டேன், வந்தேன். பொன்னொன்று கண்டேன் பெண்ணெங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? சூப்பர் சூப்பர். அழகா ஒரு பொண்ணு பார்க்குற படம் எவ்வளவு சந்தோஷமா போய் நிச்சயப்பட்ட திருமணத்துல தம்பி பார்க்குற பொண்ணை அண்ணன் பார்க்க போய், அண்ணன் பார்க்குற பொண்ணை தம்பி பார்க்க போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ண பார்க்கறதுக்கு ஆள் வந்து சொல்ல இருக்கு. வைங்க வைங்க, நீ போகணும், நீங்க போகணும், நீ போனாலும் எப்படிங்க விழாக்குழுவில் என்ன பண்ணுறீங்க? வாங்கினேன். சரி சரி அஞ்சு நடுவில் ரெண்டே விஷயம். காதல் கல்யாணங்கிறது செல்போன் மாதிரி. சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கரண்ட் மாதிரி. அடடா. இப்ப கசாப்பியில வந்து
பெரிய புயல்ல பாதிக்கப்பட்டோம். இங்க எல்லாம் வரல, நம்ம ஏரியா பூரா பாதிச்சு. சரி 6 மாசம் கரண்ட் இல்ல. ஆ. ஆனா அந்த கணவன் மனைவியும் எந்த குறையும் தெரியாம சிறப்பா வாழ்ந்தாங்க. எந்த உணவுப் பொருளும் கிடைக்கல, மண்ணெண்ணெய் கிடைக்கல, இல்ல கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. இல்ல 6 மாசம் கரண்ட் இருந்தா கூட அந்த குழந்தை குட்டிகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து, கணவனுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து, மாமியா மாமனுக்கெல்லாம் உணவுகளை தயார் பண்ணி கொடுத்து, கஷ்டம் கூட வெளியில தெரியாம அந்த குடும்பத்தை அப்ப நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் வாழ்ந்தவர்கள் இருந்த குடும்பம் பூரா மிக சிறப்பா இருந்துச்சு. சூப்பர். இந்த செல்போனு தான் காதல் திருமணம் பண்ணீங்களா? ஆமா. ஒண்ணு செய்யுங்க. என்ன 6 மாசம் கரண்ட் இல்லாட்டியும் குடும்பம் நடந்துச்சு. 1 மாசம் செல்போன்ல நெட்வொர்க் சேட்டலைட்ல வருது எல்லாமே. அந்த சேட்டலைட்டை பூரா 1 மாசம் முடக்கி வைங்க. 1 மாசம் முடக்கல சுத்தமா எல்லாம் பைத்தியம் அப்படி செத்து போயிடும். காதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி குடும்பம் எல்லாம் ஓடி போயிடும். ஒரு நாள்ல 1 மணி நேரம் எந்த செல்போன் வேலை செய்யணும் அப்படியே தெரிவாங்க. அது மாதிரி நடக்க நாட்டுல. அதாவது ஆமா ஒருத்தன் பாட்டு பாடுறான், காதல் பண்ணையில ஒரு பாட்டு பாடுறான். ஆமா அருமையான பாட்டா பாடுறான். சரி. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். அவ்வளவுதான், போதும் போதும் போதும். தொலைஞ்ச இடம். இந்த பாட்டை கல்யாணம் பண்ணி 1 மாசத்துக்குள்ளே அதே பொண்டாட்டியை பார்த்து பாடுறான். எப்படி பாடுறான்? பொண்டாட்டியே அடி பொண்டாட்டியே எந்த மகிழ்ச்சியை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். மண்டபத்தில் அது தொலைந்ததென்று திருமண மண்டபம் தேடி வந்தேன். கல்யாணம் என்றால் பெரும் அவஸ்தை என்று தாலி கட்டவும் தெரிந்து கொண்டேன். இன்று கஷ்டத்திலும் பெரும் துயரத்திலும் தான் தினம் தினம் அழுது கொண்டேன். நீங்க கூட பரவாயில்ல, பாட்டு பாடிருக்கீங்க. ஒருத்தன் போய் மண்டபத்துக்கு முன்னாடியே ஓன்னு அழுதுறேன். மண்டபத்தில் வாட்ச்மேன் வந்து கேட்குறாரு, ஏன்டா இங்கே வந்து தினம் அழுகிறீ அப்படின்னு. இந்த மண்டபத்தில் தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, அங்கே வீட்டில் தான் பொண்டாட்டி அடிக்கிறா, அதனால தான் மண்டபத்துக்கு முன்னாடி வந்து அழுதுட்டு போகிற தினம் 1 மணி நேரம் அப்படின்னு. நானும் போங்க. நடுவர்களை கணவன், அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் வர்ற கணவன் மனைவி இருக்க அப்படியே பாசம் பொங்கி வலியுங்க. நீங்க ஒண்ணு வேணாம், மனைவி சொல்றதையெல்லாம் செய்யுங்க, சொல்லாததையும் செய்யுங்க. இப்ப வீட்டு வேலை அவங்களுக்கு தான் அதிகமான வேலைப்பளு இருக்கிறது பெண்களுக்கு தான். நம்ம ஏதோ வெளியில போறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு வர்றோம். அவங்களுக்கு டெய்லி தினசரி கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணி பாருங்களேன். ஒரு கொடிக்கத்துல துணி காயுது, லேசா மழை வர்ற மாதிரி இருக்கு, அதை நீங்க பொண்டாட்டி சொல்லாம எடுத்துக்கொண்டே போடுங்களேன். அதுல இருக்கிற சந்தோஷம் நமக்கு அந்த மனைவி உயிரே கொடுக்குங்க. இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு பாருங்களேன். கொரோனா காலத்துல ஒரு சின்ன பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம். சரி, கொரோனா காலம் ஒரே பனிக்காலம், மார்கழி மாசம் வேற. அந்த நேரத்துல என் மனைவி, நான் ஒரு விஏவா இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கிட்ட அதை சொல்ல முடியாம கெஞ்சுது. மனைவி புருஷனை பார்த்து என்ன பார்த்து கெஞ்சுது, இங்க இருங்க என் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி, சரி இங்க இருங்க, என்னங்க எனக்கு ஒரு மாதிரியா குது குதுன்னு வருதுங்க. சரி, அந்த வாசல்ல மார்கழி மாசம் அந்த செம்புல தண்ணி இருக்கு, லேசா தெளிச்சு விட்டு அந்த சின்ன விளக்கமாறு இருக்குல்ல, அதை எடுத்து லேசா கூட்டி விட்டு அந்த கிண்ணத்துல மாவு இருக்கு, ஒரு 4 புள்ளிய வச்சு சின்ன கோலமா போட்டுட்டு வாங்க, எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அப்படியே கோவம் வந்துருச்சு. நான் ஒரு விஏஓ, கிராம நிர்வாக அலுவலர், 1000 பேருக்கு இவருக்கு பிறந்த புள்ள இவர் தான் சொல்ல சர்டிபிகேட் கொடுக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே எங்க அப்பாவுக்கு நான் தான் பிறந்தேன்னு யார் சொல்லணும்? உங்க அம்மா சொல்லணும். அதான் சொல்லணும். அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எங்க அப்பாவுக்கு நான் தான் பிறந்தேன்னு எங்க அம்மா தானே சொல்லணும். ஆனா எங்க ஊர் விஏஓ சொல்றாரு, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு அவர். எதுக்கு? சரி போங்க 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 போங்க. அந்த மாதிரி நான் ஒரு விஏஓ, என்ன போய் வாசல்ல கோலம் போட சொல்றீங்க? ஊர்ல ஒரு பெரிய ஆளுங்க 4 பேர் பார்த்தா என்ன காரி துப்ப மாட்டாங்களா அப்படிங்கிறேன். அதுக்கு சொல்லிச்சு பாருங்க, என் மனைவி சொன்னா என்கிட்ட, என்ன இங்க இருங்க, நீங்க விஏஓன்னு தெரிஞ்சதானங்க உங்களுக்கு அசிங்கப்பட போறீங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க விஏஓன்னு யாருக்குமே தெரியாதுங்கன்னா. என்னடா இப்படி ஒரு ஐடியா, புருஷனை கட்டின புருஷனை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஐடியா வச்சிருக்கலான்னு சொல்லு என்ன அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா பாருங்க, என்ன சொல்லுச்சு, ஏன் மட்டும் நைட்டி எடுத்து போட்டுக்கங்க.
சரி. ஏன் மட்டும் பனிக்குள்ளாவை எடுத்து மாட்டிக்கங்க. மாட்டிக்கங்க. அந்த மாஸ்கை எடுத்து வாயில கட்டிக்கங்க. மாட்டிக்கங்க. இப்ப போய் போடுங்க, யாருக்குமே தெரியாதுங்க. ஆஹா. நான் அருமையான ஐடியாவா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நானும் போய் நைட்டியை போட்டு பனிக்குள்ளா மாட்டிக்கிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு போய் தண்ணியை தெளிச்சு கோலம் போடுறதுக்கு புள்ளியை தாங்க வைக்கிறேன். அச்சா. வச்சுட்டு இங்கிட்டு பாக்குறேன், எனக்கு முன்னாடி 17 பேர் போட்டுக்கிட்டு இருக்கான். தாசில்தார், டிரைவர். அது என்ன காரணம்? ஒரு புரிதலுங்க. முண்டாட்டி சொல்ற வேலையை நிச்சயம் கேட்டு பாருங்க. ஆமா. ஆனா புருஷன் சொல்ற கூட்டிக்கிட்டு வந்து முடியாது. அந்த கல்யாணம் பண்ண இருக்குல்ல, லவ் மேரேஜ். அங்காடியில கூட போய் சாமான் வாங்க முடியாது. என்ன தெரியுமா? என்ன காரணம்? அங்காடியில ரேகை வச்சதான் சாமான் வாங்கலாம். ஆமா. புருஷன் முட்டை ரேகை வைக்கலன்னா பொண்டாட்டி கொண்டே வைக்கணும். ஆமா. பொண்டாட்டி வைக்கலாம், அந்த கார்டுல யாரு பேர் இருக்கா அவங்க வைக்கணும். எங்க ஊரெல்லாம் பூரா லவ் மேரேஜ் பண்ண கார்டுக்கு பூரா ஜாமானே வாங்க முடியல. ஏன்னா இது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செல்போன்ல காதல் பண்றதுக்கு செல்போனை தானே பயன்படுத்திச்சு. அப்படியே மாத்தி தேய்ச்சி கட்டை வரையெல்லாம் வரலையும் தேய்ச்சி விட்டு அங்க போய் அங்காடியில மிஷின்ல கையை வச்சா ஒரு ரேகை கூட விட மாட்டேன். எப்படி முடியும்? ஆமா. அந்த மாதிரி இருக்கு. அதே சமயத்துல இந்த ஒரு 2 பேர் லவ் பண்ணவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? லவ் பண்ணவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அம்மா அப்பெல்லாம் ஒத்துக்கிறவே இல்ல. இருந்தாலும் திண்ணையில படுத்துக்கிட்டு இவன் இங்க இருந்து பண்றா மாதிரி அந்த லவ் பண்ண புள்ளி கல்யாணம் பண்ணிக்கிற போறா. பெரியவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சரியான செத்து போயிடுவேன்னு சொல்றான். அந்த பிள்ளைங்க அப்படி சொல்லியிருக்கும் போல் இருக்கு. அந்த பிள்ளைக்கு இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரூட் விடுறான் பாருங்க. நைட்டு 12 மணிக்கு போன்ல படுத்துக்கிட்டு எப்படி இங்க இருவே என்ன இங்க இரு என்ன நான் தர்றது மாதிரி ஒண்ணு தாவே. 3 வருஷமா லவ் பண்ற, இப்ப போய் அதுகிட்ட என்னடா கேட்கறேன்னு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் கேட்கறான். அந்த புள்ள அங்க இருந்து என்னங்க இங்க நான் தர்றது மாதிரி ஒண்ணு தாவே. என்னங்க சொல்லுங்க, நீங்க தாங்க. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியும் கேட்கறான். என்னடி சொல்லு, நீ சொன்ன தானே தருவேன். நான் தர்றது மாதிரி தாங்க. தடிவன் சொல்றான். சரி சரின்னு தானு சொன்னா இந்த புள்ள அங்க இருந்து ஒண்ணு கொடுக்குது. எப்படி? இவ்வளவுதான். உடனே இவன் சந்தோஷத்துல மறுபடியும் கொடுக்குறான். அந்த போன்ல படுத்துக்கிட்டு வாசல்ல அந்த புள்ள அங்கே இருந்து இதை 2ஐயும் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்து அப்பங்காரன் படுத்து கிடந்திருக்கான் பெஞ்சில பக்கத்துல. இவன் அதை கவனிக்கல. சரி. அவன் பார்த்துட்டு என்ன பண்ணா, இந்த மாதிரி கத்தவங்க ஏதோ 2 பள்ளி சொல்லுது நினைச்சுக்கிட்டு அவன் பதிலுக்கு பள்ளி சொன்னா நம்ம பதிலுக்கு சொல்லுவோமா இல்லையா? அவன் இவன் இங்க இருந்து அந்த புள்ள அங்கே இருந்து இந்த அப்பங்காரன் இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அம்மாகாரி முடிச்சுக்கிட்டு 2 பேரையும் பொருளில வந்து அடிச்சு எதிர்க்கிறா 2 பள்ளி கடந்து விடிய பொறிஞ்சு தள்ளி கெட்டதை நடக்க போகுது. பார்க்கணும் 3 பேரை எழுப்பி விட்டுச்சு. இந்த மாதிரி எல்லாம் காதல் கல்யாணத்துல ஒரு புரிதலே இல்லை. ஆகவே அதனாலதான் அழகா இளையராஜா அப்பவே சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொன்னாரு? அற்புதமா சொல்லி இருக்கிறாரு. என்ன சொன்னாரு? பூரா காதல் படம், எம்ஜிஆர் காதல் படத்தை பார்த்திருக்கிறோம், சிவாஜி காதல் படத்தை பார்த்திருக்கிறோம், ரஜினிகாந்த், சென்னை கணேசன் எல்லாரும் காதல் படத்தை பார்த்திருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல இதெல்லாம் நீ பார்த்திருந்தாலும் நான் சொல்றதை கேள்றான்னு இளையராஜா போட்டார். நாச்சிட்டார். எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு, எத்தனை பாடல் எத்தனை குழும் போட்டாச்சு, இத்தனை பாட்டு இத்தனை கேட்டு என்னாச்சு, சக்தியும் கெட்டு புத்தியும் கெட்டு போயாச்சு. இட்டப்பா அந்த காலத்திலே கனக நிரசமே, இது சின்னப்பா அந்த காலத்திலே கயாத கனகமே, மன்மதனே எங்கெட்டி காலத்தில நடையாது அது நடையாது நம்ம நாட்டிலே கம்பானையில அல்லோ அல்லோ சுகமான் அட அம்மானி இங்கு நலமான் எங்கே இதான் கேட்டோம் எங்க இந்திய பாட்டுகள் இந்த காலகிழங்க செய்யும் காதலுக்கு இளையராஜா எங்கள் பாட்டிருக்கு. வீட்டில் அதை பாடுங்க கொண்டாடிய பண்ணுங்க கத்த தகப்ப பேச்சு தாயு பேச்சு கேட்க நீயாக பேரக்கூடாது எனக்கு இந்த காதல் கசக்கினைய. இப்படி முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன கதை, ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு அரை நிமிஷ கதை. அரை நிமிஷம் தான். உண்மையா நடந்த கதை சொல்லி ஆகணும். உண்மையா நடந்த கொரோனா காலத்துல கும்பகோணத்துல வயசான அம்மா, ஒரு 65 வயசு, அது புருஷனுக்கு 70 வயசு. அது மாசம்
ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு 3 மாசம் கொரோனா காலத்துல மருந்து முடிஞ்சு போச்சு, மருந்து இல்ல. அந்த அந்த கிழவிக்கு முடியாம படுத்து கிடக்கு, நெஞ்சு வலிக்குதுன்னு புருஷன்காரன் 70 வயசு புருஷன்காரன் பார்த்தா பஸ் இல்ல, எந்த வாகனமும் ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு வேன் எடுத்துட்டு போக முடியல, வசதியும் இல்லை. பார்த்தா பொண்டாட்டியை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்தால இருந்த சைக்கிள்ல அந்த கிழவியை தூக்கி வச்சுக்கிட்டு 130 கிலோமீட்டர் கும்பகோணத்துல இருந்து அந்த ஜிப்மர் மருத்துவமனை அதுக்கு ஏற்றி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். அந்த கிழவி இந்த வடலூரை தாண்ட போயில, அதனால உட்கார முடியாம வண்டியோட சாஞ்சிருச்சு. அப்பவும் விடலைங்க, அவன் தூக்கி மறுபடியும் வச்சு தன் முண்டாசு கட்டி இந்த துண்டை எடுத்து இடுப்புல கிழவியோட கட்டி வச்சுக்கிட்டு காலையில 3 மணிக்கு புறப்பட்டவன் மறுநாள் நைட்டு 10 மணிக்கு போய் ஜிப்மர் மருத்துவமனையில அப்படியே நிற்கிறான். எல்லாரும் முடியாடுறாங்க, என்ன அப்படியே வண்டியோட அவனால நிற்க முடியல, சாஞ்சிருச்சு. அப்படியே என்னையா அப்படின்னு கேட்கவும் டாக்டர்லாம் முடியாண்டாங்க, நர்ஸ் எல்லாம் முடியாந்துட்டாங்க, எல்லாரும் முடியாது பார்க்கையில அவன் கேட்கிறான், ஏன்யா எங்கிட்ட சொல்லக்கூடாதான்னு. யாருக்கிட்டங்க சொல்றது, ஒரு நாதி இல்லை, வண்டி வர முடியாது, நடந்து நாங்கள் வர முடியாது, பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால கொண்டு ஏன்யா இப்படி எல்லாம் கொண்டுட்டு வர்ற, இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்லையா, நாளைக்கு எதாவது நடந்துச்சுன்னா யாரையா பதில் சொல்றது. இல்லைங்க, அவ செத்து போயிட்டான்னா நான் உயிரோட இருக்க முடியாதுங்க, நான் உயிரோட இருக்க. சூப்பர் அவ தாங்க எனக்கு தெய்வம் அப்படின்னாங்க. அதுக்கு அழகாக கண்ணதாசன் ஒரு பாட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சிறப்பா சொல்லு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் உரிதம் சொத்துதடி. என்றைக்கு ஒரு மனைவி கண்ணுல கண்ணீர் வருதோ இவனுக்கு ரத்தம் வடியனுங்க. அதுதான் உண்மையான கணவன் மனைவி பாசம், உண்மையான புரிதல். இது எல்லாம் எங்க இருக்கும்னா பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஜோடிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு.